நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேம்மா. அழாதம்மா. சாரிம்மா. உங்க 2 பேரையும் நினைச்சா மனசு கஷ்டமா தாண்டி இருக்கு. இதுக்கு என்னதான் முடிவுனே தெரியல. ஆனா ரொம்ப நாளைக்கு கிருஷ்ணன் இப்படி சமாளிக்க முடியாது. அவன் வளர்ந்துட்டு இருக்கான், அதையும் யோசி. மீனா, என்னங்க இன்னைக்கு இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க? பெருங்குளத்தூர் வரைக்கும் போயிருந்தேன் மீனா. வந்த பார்ட்டி வேற, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் வந்துடுறோம், திரும்ப சைதாப்பேட்டில் கொண்டு போய் விட்டுருக்கேன்னாங்க. சீக்கிரம் வந்துருவாங்கன்னு வெயிட் பண்ணேன். 1.5 மணி நேரம் ஆகிட்டாங்க. சரி, நம்மளை நம்பி வந்துட்டாங்க, எப்படி விட்டுட்டு வர முடியும்? அதான் கூப்பிட்டுட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். சரி வாங்க சாப்பிடலாம். சீதா ஏதாவது ஃபோன் பண்ணாலா? இல்லையே, என்னாச்சுங்க? அதை ஏன் கேட்குற மீனா? நீங்க தானே கேட்டீங்க, இப்ப ஏன் கேக்குறேன்னா? அது இல்ல, ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னாச்சு? ரத்தம் வருது, வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். ஏங்க இப்ப அவருக்கு என்னதான் ஆச்சு? அந்த பொறி பசங்க ஓடிட்டானுங்க. அருணுக்கு தான் நெத்தில அடிபட்டுருச்சு. இதுல அவன் டியூட்டிலையும் இல்ல, எதுக்கு தேவலாம் மடக்கிட்டவங்கள கேள்வி கேட்டுட்டு? இதெல்லாம் அவரோட வேலை தானே, ஏதோ பழக்கத்துல போய் கேட்டிருப்பாரு. சரி, இருந்துட்டு போட்டோம். அவனுங்களை கூப்பிட்டு சும்மா பேசிட்டு விட்டுருக்க வேண்டியதானே? இவன் அவனுங்களை நல்லா மிரட்டி விட்டுருப்பான் போல. அதான் அவனுங்க போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு போலன்னு வையேன், அவனோட கையை காலை உடச்சிருந்துருப்பானுங்க. ஐயோ, எப்படியோ நல்ல வேலை, நீங்க கரெக்டான நேரத்துல அவரை போய் காப்பாத்திட்டீங்க. கடவுளா பார்த்துதாங்க உங்களை அங்க அனுப்பி வச்சிருக்காரு. உங்களுக்கு எதுவும் அடிபடல? எனக்கெல்லாம் ஒன்னும் அடிப்படல மீனா. எனக்கு என்ன சண்டை போடுறதெல்லாம் புதுசா என்ன? அதானே பார்த்தேன். சண்டை போடுறதுன்னா உங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி ஆச்சே. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருந்தா என்ன ஆகுறது? சண்டையில கிளியாத சட்டையில சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு பாரு, சட்டை கூட கிளியல. உங்களுக்கு இதெல்லாம் காமெடியா போச்சுல்ல? காமெடியெல்லாம் இல்லம்மா, நம்ம எப்பவுமே ஹீரோ தான். இன்னைக்கு கூட பத்தியல்ல, கரெக்டான நேரத்துல கரெக்டா அங்க போய் நின்னோம்ல. இந்த சினிமா எல்லாம் அப்படிதானே, தான் ஹீரோ மேல இருந்து குதிச்சு வருவான்ல. ஆனா எப்படியோ 2 பேரும் பேசிக்கிட்டீங்கல்ல. எங்க பேசணும்? காப்பாத்தினாங்க, எனக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம. என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? ஒரு நன்றி கூடவா சொல்லல? அதெல்லாம் எங்க சொன்னான்? அவன் பாட்டுக்கு நெத்தியில் இருக்கிற ரத்தத்தை தொடச்சிட்டு போயிட்டே இருந்தான். என்னங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கீங்க, எதுவுமே சொல்லாம போயிருக்காரு? ஆட விடுமீனா, பரவாயில்ல. இதுல என்ன இருக்குது? அந்த இடத்துல அருண்னு கிடையாது, வேற யாரா இருந்தாலும் நான் காப்பாத்தி இருந்திருப்பேன். அதுவும் இல்லாம அவன் சீதாவோட புருஷன், அதனால கண்டிப்பா அவனை காப்பாத்தி இருந்திருப்பேன். இன்னொன்னு, நான் நன்றி எதிர்பார்த்தலாம் எந்த வேலையும் செய்யறதில்ல. என்ன, எங்க 2 பேருக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை. என்னை எப்பவுமே அவன் எதிரியாவே நினைச்சிட்டு இருக்கிறான். சரி, இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலே அந்த முத்து வந்தானே, ஹெல்ப் பண்ணனே அவன் நினைக்கல. பாத்தியா? அவருக்கு அப்படி என்னதாங்க கோவம்? இத்தனைக்கும் நீங்க அவர் உயிரே காப்பாத்திருக்கீங்க. சீதாக்கு தெரிஞ்சா அவளே கேள்வி கேட்பா. மீனா, நீ பாட்டுக்கு சீதாட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, அப்புறம் அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை வந்துட போகுது. சீதா கேள்வி கேட்பா, இவன் வேற கொஞ்சம் ஈகோ பிடிச்சவன். நம்மளால அவங்க சந்தோஷம் கெட்டக்கூடாது மீனா. அதுவும் இல்லாம அவன் அடி வாங்கி அவனை நான் காப்பாத்துறேன்னு சொல்றது அவனுக்கு ஒரு மாதிரி உறுத்தும். இதெல்லாம் எதுக்கு மீனா சொல்லிட்டு, அதெல்லாம் அப்படியே விட்டுறணும். என்ன, அவன் கொஞ்சம் சகஜமா பேசியிருந்தா நானும் சகஜமா பேசியிருப்பேன். அப்படியே சண்டையெல்லாம் சரியா இருந்திருக்கும். ஒன்னா எல்லாரும் ஒரே குடும்பமா. அது நான் ஒருத்தன் சீரியல் சென்டிமெண்ட்லாம் பேசுறேன்ல. சரி விடு, சீதா நல்லா தான் எனக்கு போதும். நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஐயோ, என்னங்க இது? தலையில காயம்?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீதா. அத்தை ஏய் டேய் என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா, 2 பேரும் டென்ஷன் ஆகாதீங்க. ஒண்ணும் இல்லன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்னடா சாதாரணமா சொல்ற? எனக்கு மனசெல்லாம் பதறுது. இப்படியே அடிபட்டு வந்து நிக்கிற. எங்க பைக்ல இருந்து தவறி கீழே விழுந்துட்டீங்களா? அதெல்லாம் இல்ல சீதா, எதுக்கு சொல்லிக்கிட்டு, வேணாம் விடு. டேய் என்னாச்சுன்னு சொல்றா. இல்லம்மா, சொன்னா சீதா மனசு கஷ்டப்படும். எப்படியோ விட்டுருங்க, எதுவும் கேட்காதீங்க. நில்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அருண் எதையும் மறைக்காத, உண்மையை சொல்லு. எப்படி அடிபட்டுச்சு? தானா படலமா, சில பேர் அடிச்சிட்டாங்க. என்னடா சொல்ற? யாரும் அடிச்சது? அது யாரும் இல்லம்மா, விடுங்க. ஏங்க உண்மையை சொல்லுங்க, யார் அடிச்சது? நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது முத்துக்கு வேண்டப்பட்ட 3 பேர் வண்டியில ஹெல்மெட் இல்லாம வந்தாங்க. மாமாக்கு தெரிஞ்சவங்களா? உன் மாமாவோட அவங்கள பார்த்துருக்கேன். நான் டியூட்டி முடிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தேன். உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கலாமேன்னு அந்த பக்கம் போனேன். அப்போ இப்படி ஆயிடுச்சு. டேய் நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சொல்லுங்க, என்னாச்சு? மாமா என்ன பண்ணாரு? சீதா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை எல்லாம் சரியாயிட்டு இருக்கு. உனக்கு தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனுக்கு கூட எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்படியே எல்லாம் சரியாயிடும், அதோட விட்டுருவோமே. என்கிட்ட ஏதோ மறைக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. மாமா என்ன பண்ணாரு? பைக்ல வந்தவங்கள ஏன் ட்ரிபிள்ஸ் வரீங்கன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன். நான் பேசிட்டு இருக்கப்பவே என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சேன். ஆனா 3 பேர் இருந்தாங்களா, அவங்க என்ன போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல முத்து அங்க கரெக்டா வந்தார். அவர் எப்படி அங்க வந்தாரு? ஏமா, என்ன அடிச்சவங்களே அவருக்கு தெரிஞ்சவங்க தானம்மா. அங்க வந்து என்ன காப்பாத்துற மாதிரி நடிச்சு சும்மா அவங்கள மிரட்டுற மாதிரி அங்க வந்து மிரட்டி அனுப்பி வச்சுட்டு என்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்க பார்த்தாரு. என்னடா சொல்ற? அன்னைக்கு அவர் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தப்ப கூட நீ நல்லா தானே பேசின. என்னம்மா பண்றது, நான் அவர் என் சகலையா தான் பாக்குறேன். ஆனா அவர் என்ன அப்படி பார்க்கலையே, எதிரியா தானே பாக்குறாரு. என்ன பண்ண சொல்றீங்க? வாங்க உட்காருங்க. ஏங்க ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? கொண்டு வரவா? இல்ல இல்ல, எதுவும் வேண்டாம். வேற எங்கேயாவது அடிபட்டிருக்காங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தலையில மட்டும்தான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர் டேப்லெட் கொடுத்துருக்காரு, அது போட்டா சரியாயிடுன்னு சொன்னார். மாமாவா இப்படி பண்ணிருக்காருன்னு என்னால நம்பவே முடியல. நான் கூட முதல்ல நம்பல சீதா. இவனுக்கு என்ன நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா அந்த டைம் பார்த்து முத்து அங்க வந்தாரு. அவனுங்களை அடிக்கிற மாதிரி அடிச்சு அனுப்பிட்டாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது அவனுங்கெல்லாம் முத்து ஆளுங்கன்னு. சீதா, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் மனசாம இருந்திருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த கோவத்தை எல்லாம் முத்து இன்னும் மனசுலயே வச்சிட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் ஒரே குடும்பங்கிற நினைப்பு உன் மாமாக்கு எப்பதாமா வரும்? அத்தை, மாமா அந்த மாதிரி பண்றவரே இல்ல. நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் சீதா. அதனாலதான் நான் ஆரம்பத்துல எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நான் போலீஸும் தெரிச்சு எப்படி என் மேல கை வைப்பான்? அதுவும் கரெக்டா முத்து எப்படி அங்க வந்தாரு? சரி, அது கூட பரவாயில்ல சீதா. அவனுங்க முத்து ஆளுங்க இல்ல, அவர் நிஜமாவே அங்க காப்பாத்த வந்தாருன்னு கூட வச்சுக்கலாம். எதுக்கு நான் உன் நம்பிக்கையை கெடுக்கணும்? சீதா, அருண் சொல்றதுல இருந்து தெரியலையா முத்து தான் ஏதோ பண்ணிருக்காருன்னு? என்னதான் கோவம் இருந்தாலும் இப்படிதான் ஆளுங்க வச்சு அடிக்கிற அளவுக்கு போவாங்களா? தயவு செஞ்சு உங்க அக்கா கிட்ட சொல்லி வைமா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏதோ கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் பிரச்சனை இருந்துச்சு. அவரு என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். இப்பதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே. இதுக்கு மேலேயும் எதுக்குமா அவர் என் பையன் மேல கோவத்தை காட்டிட்டு இருக்காரு? இப்படி ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்காங்க. விபரீதமா ஏதாவது ஆயிருந்தா என்னமா பண்றது?